விஜய் சகோதரர் ஒரு பழுத்த பழம் போல் இன்னைக்கு நமக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த பழுத்த பழம் தொங்குறது போல் அந்த ஒரு பணிவுத்தன்மை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காலையில் வந்து பார்க்குறப்ப நிறைய அந்த யூத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ கூட நிறைய யூத்து தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. இங்கே பாருங்கள், நம்முடைய விஜய் சகோதரருக்கு ஒரு கை இல்லை, ரெண்டு கை இல்லை, 1000 கரங்களாக 1000 புஜங்களாக நீங்கள் எல்லோருமே 1000 புஜங்கள் அவருக்கு சேர்றப்போ அவரால் என்ன செய்ய முடியாது. நம்முடைய விஜய் சகோதரருக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் வல்ல இறைவன் சர்வசக்திவான் ஜோதி ஸ்வரூபமான அந்த பரம்பொருளை ஒரு நிமிஷம் நினைக்கலாம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலர்களை ஒன்றாக இணைத்து ஒரு கயிறில் கட்டி அழகான ஒரு பூங்கொத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருந்தவர் நம்முடைய சகோதரர் விஜய் அவர்கள். அந்த பூங்கொத்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அது கடைசியில் அதை ஒன்றாக இணைப்பதற்கு ஒரு கயிறு தேவை. அந்த கயிறு இல்லைன்னு எல்லா பூக்களும் விரிஞ்சு அதாவது தூர விலகி இருக்கு. அந்த கயிறு அப்படிங்கிறது அன்பு எனக்கூடிய கயிறை இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மேடை அப்படிங்கிறது இந்த பப்ளிக்கு, இந்த சமுதாயத்திற்கு இது ஒரு நல்ல விஷயத்தை இது பேசக்கூடிய ஒரு மேடை. இந்த மேடை இந்த சமுதாயத்திற்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, மனித நேயமும் அன்பும் அமைதியும் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் இதை அமைதியான உலகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய இந்த மேடை தான் இந்த மேடையில் அலங்கரித்து உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள். அன்பு, அமைதி, ஆனந்தம், சாந்தி, சக்தி, தூய்மை, நிறைய குணங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்முடைய விஜய் சகோதரரை பார்த்தோம். இந்த மேடைக்கு வர்றப்பவே நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் காய்கள் மேலே நிற்குது, ஆனால் அந்த பழம் அப்படியே தொங்கிட்டுருக்கு. யாருமே அந்த காயை பறிக்கணும்னு நினைக்கிறதில்ல. அந்த கீழே பழுத்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பழத்தை எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும், இப்படி தான் எல்லோருமே நினைக்கிறாங்க. எதனால் அந்த பழம் தொங்கிட்டுருக்கு? சபையில் யாராவது சொல்வீங்களா? அந்த பழம் ஏன் கீழே தொங்குது, அந்த காய் ஏன் மேலே நிற்குது, பழம் எதனால் தொங்குது? அதை பார்க்குறப்போ அந்த பழம் அதில் நிறைய ஜூஸ் நிரம்பி இருக்கு, சக்தி நிரம்பி இருக்கு. அப்போ விஜய் பிரதர், விஜய் சகோதரர் ஒரு பழுத்த பழம் போல் இன்னைக்கு நமக்கு காட்சி கொடுத்தாரு. அவர் எல்லாத்திலும் அனுபவசாலி ஆயிட்டார். அந்த ஜூஸு நிறைய பேருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு, கோவிலில் பூஜை செய்கிறதுக்கு, சாதாரண மக்கள் நாம் அனைவரும் அந்த ஜூஸை எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். அந்த மாதிரி தனக்குள்ள நிறைய விஷயங்களை அவர் நிரப்பி வச்சது இந்த மேடையில் நம்மால் அந்த பழுத்த பழம் தொங்குறது போல் அந்த ஒரு பணிவுத்தன்மை நம்மால் பார்க்க முடிஞ்சது. சகோதரரே, இன்னும் இறைவன் உங்களுக்கு அந்த பழுத்த பழத்திற்கு இன்னும் சக்தியை கொடுத்து அநேக ஆத்மாக்களினுடைய, அநேக சகோதர சகோதரிகளினுடைய மனதை வெல்வதற்கான, வெற்றி அடைவதற்கான அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கூடவே இன்றைக்கி காலையில் வந்து பார்க்குறப்ப நிறைய அந்த யூத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ கூட நிறைய யூத்து தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. இங்கே பாருங்கள், யூத்துக்கிட்ட முக்கியமாக 2 விதமான சக்திகள் இருக்குது. ஒன்று ஆன்மீக பலம், 2வது சரீர பலம், உடல் பலம். இந்த பலத்தை நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த யூத்துக்கிட்ட இந்த சக்தி இருக்குது. அதே யூத்து அந்த உடல் பலம், மன பலத்தை அது நல்ல வழியில் உபயோகப்படுத்துகிறப்போ நிச்சயமாக நம்முடைய விஜய் சகோதரருக்கு
ஒரு கை இல்லை, 2 கை இல்லை. இன்றைக்கி எல்லோருமே இந்த 2 கைகளை பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் அனைவரும் அவருக்கு 1000 கரங்களாக 1000 புஜங்களாக நீங்கள் எல்லோருமே நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு கரம் 2 கரத்தின் மூலமாக நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அந்த ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருக்காருங்கிறப்போ 1000 புஜங்கள் அவருக்கு சேர்றப்போ அவரால் என்ன செய்ய முடியாது? அவருடைய மனதினுடைய எண்ணம் இந்த சமுதாயத்தில் அமைதி, ஒற்றுமை, சமத்துவத்தை, அன்பை கொண்டு வரணும். நிச்சயமாக இறைவன் அதை நிறைவேற்றுவார். இன்றைக்கி நம்ம எல்லோருமே 2026 வருது. ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதாவது மனதில் ஒரு திடமான எண்ணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் எங்கிருந்தாலும் சரி அமைதியினுடைய தூதுவனாக இருந்து காட்டுவேன். இந்த உலகத்துக்கு இப்போ தேவையானது அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கம்தான். எங்கே அமைதி இருக்குமோ நிச்சயமாக அங்கே அன்பு இருக்குது, அங்கே ஒற்றுமை இருக்குது, அங்கே இணக்கம் இருக்குது. ஆக நம்ம எல்லோருமே இந்த நாளிலிருந்து இந்த ஒரு நல்ல சங்கல்பத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். முதல்ல நமக்குள்ளே மாற்றம் வரட்டு. நம்மக்கிட்ட இருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில், அதன் பிறகு வேலை செய்யக்கூடிய இடத்துல, அதன் பிறகு இந்த சமுதாயத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு நிறைந்த, ஒற்றுமை நிறைந்த, நல்லிணக்கம் நிறைந்த ஒரு உலகத்தை, சமுதாயத்தை உருவாக்கலாம். அனைவரும் இதுக்காக திட சங்கல்பம் கொள்வோம். ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய விஜய் சகோதரருக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் வல்ல இறைவன், சர்வசக்திவான், ஜோதி ஸ்வரூபமான அந்த பரம்பொருளை ஒரு நிமிஷம் நினைக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லோருமே தன்னை ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் ஆத்மா, சர்வசக்திமான், இறைவனுடைய குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சங்கல்பம் வைக்கலாம். இறைவா, இந்த சகோதர ஆத்மாவுக்கு அவருடைய மனதினுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் நிச்சயமாக நீ பூர்த்தி செய்வாய். யார் பிறருக்காக இருக்கிறார்களோ நிச்சயமாக அவருக்கு பகவானுடைய ஞான சூரியனுடைய 1000 கரங்கள் எனக்கூடிய 1000 விதமான சக்திகள் இருக்கவே இருக்கு. ஓம் சாந்தி.